மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. ஏன்னா இப்போது சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், உங்களுக்கு அஷ்டமத்தில் போகிறார், 8ஆம் இடத்திற்கு போகிறார் சனி பகவான். கேத்து பார்த்திங்கன்னா உங்கள் சிம்மராசியிலேயே தான் வரப்போகிறாரு. அதே போல் ஜென்மத்தில் கேத்துவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் வருகிறார். சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறார் மீன ராசிக்கு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய லாபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் லாபத்தில் வருவது. ஸோ மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் சிம்மராசி நேயர்களுக்கு குரு லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு, கேத்து, சனியின் தோஷம் நமக்கு நிவர்த்தியாகும். இருந்தாலும் இந்த கேது பகவான் நமக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையுடனே இருக்கலாம். என்ன விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம்தான். குறிப்பாக இந்த சனி பகவான் அஷ்டமத்துக்கு போகிறார் அப்படின்னாலே, ஒரு சில வயதானவர்கள், ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டு இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசிக்கு வர்றது மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் வரலாம். பல் சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, அதுவும் ஒரு வயதிற்கு மேலே 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் உபாதைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2025 சிம்மராசி நேயர்களுக்கு பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு உண்டு. அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு போகும்பொழுது சிம்மராசி அன்பர்கள், இந்த வருடம் நம்ம கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயம் பண்ணி வச்சுக்கோங்க, 2026 கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா 2025 திருமணத்திற்கான ஒரு நல்ல விஷயத்தை இந்த கிரகநிலைகள் நமக்கு கொடுக்கலை. அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு திருமண விஷயங்களில் இந்த வருடத்தில் ஒத்தி வைப்பது நல்லது. நீங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க, இந்த வருடம் திருமணம் செஞ்சே ஆகணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அந்த தசா காலங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் முடிவெடுக்கலாம். இல்லைன்னா கோச்சார நிலையில் உங்களுக்கு குரு லாபத்தில் இருந்தாலும் கூட ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்திலும் சனி இருப்பது ஒரு பெரிய நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்காது. அதனால் இந்த வருடம் சிம்மராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும், அல்லது ஒத்தி வைத்தால் நல்லதானா அதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கல்யாண விஷயங்கள் இல்லை குழந்தை விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், இல்லை இந்த வருஷம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான் இருக்கிறவங்களும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செய்வது நல்லது. உங்களினுடைய புத்திரகாரகனான குரு பகவான் லாபத்தில் இருந்தாலும் கூட ஜென்மத்தில் வரக்கூடிய கேத்து பகவான் நமக்கு சில தடைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான தசா காலங்கள் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போது ராகு கேத்து தசா நடக்கிறது, இல்லை சனி தசா நடக்குதுன்னா பரிகாரங்கள் மேற்கொண்ட பிறகு நீங்கள் உங்கள் முயற்சியை தொடரலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய காலம்
வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நிதானித்து செல்லக்கூடிய ஒரு காலம். அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் வந்து மே ஜூன் ஆகிய காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுப்பதோ பணத்தை வந்து கடனாக பெறுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலம். நவம்பர் டிசம்பர் ஆகிய காலங்களில் உங்களுக்கு நிறைய ஒரு தொழிலில் வந்து மாற்றங்களும் புதிதாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கலாம். இந்த வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் சில வேலையில் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் ஆகிய காலகட்டங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் சில மறதிகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வுகள் ஏற்படலாம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் சிறப்பு. ஹயக்ரீவரை சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடுகளை செய்யலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பெண்கள் குறிப்பாக என்ன தெய்வங்களை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமயபுரம் சென்று சமயபுரத்தாளை வணங்கி வருவதும் மற்றும் திருவேற்காடில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனையும் வழிபாடு செய்யவும். இந்த வருடத்தில் சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு பெண்கள் நீங்கள் சென்று மேல்மலையனூர் மற்றும் சமயபுரம் திருவேற்காடு இப்படி சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம். ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் ஆலயங்களுக்கு கூழ் வார்ப்பதும் மற்றும் ஆடி மாதத்தில் விரதம் இருந்து அம்மன் ஆலய வழிபாடும் பெண்களுக்கு மிகவும் சிறப்பு. மேல்மருவத்தூர் சென்று அங்கு ஆதிபராசக்தியை வழிபாடு செய்வதும் அங்காளம்மனை அமாவாசையில் சென்று வழிபாடு செய்வதும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது இந்த வருடத்தில். பொதுவாக மற்றவர்கள் இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த வருடத்தில் என்ன தெய்வத்தை கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விநாயக பெருமானினுடைய வழிபாடும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் நாக பிரதிஷ்டை செய்த விநாயகரை வந்து தினமும் 12 முறை வலம் வருவது மிகவும் நல்ல பரிகாரமாக அமைகிறது. அஸ்வத்த பிரதட்சணம்னு சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மேற்கொள்பவர்களுக்கு எந்த விதமான கிரகதோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 1 வயதிலிருந்து 12 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1 வயதிலிருந்து 12 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவசியம் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது. ஜென்மத்தில் வரக்கூடிய கேத்து பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானின் இந்த சஞ்சாரம் இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரலாம். தன்வந்திரி பகவானை வணங்குவதும் ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய தன்வந்திரி சன்னதியில் சென்று அர்ச்சனை செய்வதும் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தருக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வதும் இந்த பாலாரிஷ்ட தோஷத்திற்கு நல்ல நிவர்த்தியாக அமைகிறது. அதே போல் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பில் சில ஆர்வங்கள் வந்து குறைபாடாக இருக்கலாம். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஒரு மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு படிப்பில் ஆர்வங்கள் குறைவதும் மறதி ஏற்படுவதற்கும் மனது வந்து திசை மாறி செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலய வழிபாடும் சிறப்பாக மனோன்மணி அம்மனை வழிபாடு செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தி உண்டு.